சற்று முன் வெளியிருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல் பிஎம் கிசான் மோடி திட்டத்தில் 22வது தவணை எப்போ வெளியிட போகிறாங்க, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் இந்த தவணை பணத்தை வாங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல் எல்லாம் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெண்கள், விவசாயிகள், மூத்த குடிமக்கள், நடுத்தர வர்க்க மக்கள் என பல்வேறு தரப்பு மக்களுக்கு மத்திய அரசு பலவித நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. விவசாயிகளுக்காக அரசு நடத்தும் திட்டங்களில் பிஎம் கிசான் திட்டம் மிகவும் பிரபலமான ஒன்றாகும். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா விவசாயிகளுக்கு நிதி ஆதரவு அளிக்க மத்திய அரசால் நடத்தப்படும் ஒரு தனித்துவமான திட்டமாகும். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் நோக்கம் விவசாயம் தொடர்பான செலவுகளை குறைப்பதும் விவசாயிகளுக்கு ஒரு நிலையான வருமான ஆதரவை வழங்குவதும் ஆகும். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இந்த ரூபாய் 3 சம தவணைகளாக அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. பிஎம் கிசான் திட்டத்தில் என்னென்ன தகுதி வேணும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்னா, இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற இதற்கான தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்வது மிக முக்கியமாகும். இந்த திட்டத்தின் மூலம் பலன் பெற விரும்பும் விவசாயி தனது பெயரில் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்திற்கான ஆவணங்களை கொண்டிருக்க வேண்டும். அந்த நிலத்தின் உண்மையான உரிமையாளராக இருக்க வேண்டும். ஆதார் அட்டையை வங்கி கணக்குடன் இணைப்பது, இகேஒய்சி செயல்முறையை நிறைவு செய்வது மற்றும் நில சரிபார்ப்பு வெற்றிகரமாக முடிப்பது ஆகியவை கட்டாயமான நிபந்தனைகளாகும். இந்த செயல்முறைகளில் ஏதேனும் முரண்பாடு இருந்தால் தவணைத் தொகை நிறுத்தி வைக்கப்படலாம் அல்லது தாமதமாகலாம். அதே மாதிரி ஒரே குடும்பத்தில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா தவணைத் தொகை பெற முடியும் அப்படின்னா, இந்த பிரதம மந்திரி திட்டத்தில் ஒரே வீட்டில் தந்தையும் மகனும் இருவரும் விவசாயம் செய்தால் அவர்கள் இருவருக்கும் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் பலன்களை பெற முடியுமா இப்படின்னு சந்தேகம் இருக்கும். கணவன் மனைவி என இருவரும் விவசாயத்தில் ஈடுபட்டிருந்தால் இருவருக்கும் தவணை பணம் கிடைக்குமான்னு சந்தேகம் இருக்கும். இப்படி குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான பல சந்தேகங்கள் விவசாயிக்கு உள்ளது. இதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடும்பம் ஒரு அழகாகவே கருதப்படும் என்றும், ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு உறுப்பினர் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பலனை பெற தகுதியுடையவர்கள் என்றும் இந்த திட்டத்தின் விதிகள் தெளிவாக கூறுகிறது. தந்தையும் மகனும் ஒரே நிலத்தில் விவசாயம் செய்து கூட்டு குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இருவருக்கும் தனித்தனியாக ரூபாய் தொகை கிடைக்காது. ஒரே குடும்பத்தின் பல உறுப்பினர்களுக்கு பயனளிப்பதை விட முடிந்தவரை பல குடும்பங்களுக்கு உதவுவதே இந்த திட்டத்தின் நோக்கமாக உள்ளது. ஒரே குடும்பத்தில் கணவன் மனைவி இருவரும் விவசாயிகளாக இருந்தாலும் இருவருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பலன் கிடைக்காது. ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும். ஒரு வீட்டிலிருந்து ஒரு விண்ணப்பம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் பலன்களை ஒரு தனிநபருக்கு அல்லாமல் ஒரு முழு குடும்பத்திற்கும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக 22வது தவணை பணம் எப்போது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் இதுவரை 21 தவணைகள் அளிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த திட்டத்தின் கீழ் தவணைத் தொகைகள் பொதுவாக 4 மாத இடைவெளிகளில் வெளியிடப்படுகிறது. முந்தைய தவணை வழங்கப்பட்ட நேரத்தின் அடிப்படையில் 22வது தவணைத் தொகை பிப்ரவரி மாதத்தில் விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்படலாம் என்று மதிப்பிடப்படுகிறது. இருப்பினும் அரசாங்கம் இன்னும் அதிகாரப்பூர்வ தேதியை அறிவிக்கவில்லை. எனினும் விரைவில் இந்த அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் தவணைத் தொகையின் நிலையை pmkisan.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய ஆதார் எண், மொபைல் நம்பர் அல்லது பதிவு எண் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணிவிட்டு விவசாயிகளுக்கு பணம் சம்பந்தமான எல்லா தகவலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். மற்றும் உங்களுக்கு ஆதார் அட்டை கரெக்டாக இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கா, உங்கள் இடத்தினுடைய பத்திரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 22வது தவணை மத்திய அரசானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுக்கப்புறம் அந்த தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.